எங்களுடைய சபையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஏழை தாய் இருந்தாங்க. அவங்களுக்கு வயது அப்பொழுது 84 வயது இருக்கும். எங்கள் சபை மக்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த வயதான காலத்திலையும் நேர் முழங்கால இருந்து 3 மணி நேரம் ஆனாலும் 4 மணி நேரம் ஆனாலும் நேர் முழங்கால இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயார். நாங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டது உண்டு, அம்மா இவ்வளவு நேரம் நேர் முழங்கால இந்த வயசான காலத்தில் நிற்கிறீங்களே, உங்களால் எப்படி முடியுது? அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்னால் உட்காந்து ஜெபிக்க தான் முடியாது. நேர் முழங்கால் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் நான் முழங்கால இருந்து ஜெபிக்க முடியும். அந்த தாயுடைய சாட்சியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த தாய், அவங்களுடைய கணவர் 2வது உலகப் போரில் இராணுவ வீரராக இருந்தவர். ஒரு சரீர பலவீனத்தின் நிமித்தமாக அதற்கு பிறகு அவர் மரித்து விட்டார். அவங்க கணவருடைய அந்த பணமோ மற்றும் பென்ஷனோ எதையும் அவங்க வாங்கிறதுக்கு போகவும் இல்லை, யாரும் அவங்களுக்கு உதவி செய்யவும் முன் வரல. இதுதான் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை. ஆனால் அந்த தாயாருக்கோ 5 பெண் பிள்ளைகள். அவங்களுடைய கவலைகள் எல்லாம், எப்படி 5 பிள்ளைகளுக்கு திருமணம் நான் செய்து வைக்க போகிறேன், எனக்கு எந்த வருமானமும் இல்லையே. அந்த தாய் செய்தது என்ன தெரியுமா? அவங்க ஜெபம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களோட கண்ணீர் ஜெபம். 5 பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பெரிதான கிருபையில் ஒரு சிறு பண செலவு இல்லாமல், நகை இல்லாமல் 5 பெண்களுக்கும் தேவனே திருமணம் செய்து வைத்தார். எல்லா இடத்துலையும் என்னை நோக்கி கூப்பிட, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பாருங்க, நிச்சயம் உதவி வரும்.